இதில் பாருங்க இந்த யாத்திரியாக்கள் நிற்கிறோம் அப்படின்னு பார்க்க உள்ள பூசைகள் நடைபெற்று இருக்கு. முருகன் வந்து இருந்த இடத்துல சிறு கோயில் மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை, பெரிய ஒரு அலை கொண்டு வருது. ஐயோ 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 எல்லாம் சுடாது இருக்கு பாருங்க. இதுல வந்து அப்படி பிளந்து இருக்கிற மாதிரி பாரு. ஆனா பாருங்க, இந்த நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் கோயில் அடியில் நிற்க சரியா கால் சுடுதுன்னு சொல்லி இந்த முருகன் வந்து இறங்கின இடம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்க போறோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பின்னுக்கு தெரிகிறது தான் வந்து அந்த முருகன் வந்து படகுல இறங்கின அந்த தங்க படகு வந்து கல்லா மாறின தங்கத்திலான படகு எல்லாம் வந்து அந்த இப்போ கல்லா மாறி இருக்குது அப்படின்னு பெரிய பாறையாக மாறி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விடியப்புறம் இப்போ 4:14 ஆகிக்கொண்டிருக்கு அப்படின்னு வகையில் தொடர்ந்து இப்படி இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறோம். பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். வகையாக இங்கே நிறைய பேர் நிற்கிறோம் பாருங்க. இதில் வந்து பாருங்க இந்த அதில் வந்து வகையாக இந்த அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டக்களப்புலேருந்து உகந்த போய் கதிராமம் போகிறதுக்கு அந்த பஸ்ஸு வந்து இருக்குது. அதுக்கான அந்த கட்டண விவரம் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. நாங்கள் இப்போ மட்டக்களப்புலேருந்து உகந்தைக்கு போக போகிறோம். வகையாக அதுக்கு 1150 ரூபா முடியும். இதில் வகைக்கு அந்த யாத்திரை மேரெல்லாம் வரி நம்ம இந்த மயில் இறகு கொண்டு போகிறா பாருங்க அந்த அம்மா. அதில் ஒரு அண்ணா ஒரு ஆளும் போகிறதில் அது ஒரு அம்மாவும் போகிறா பாருங்க. இப்போ வந்து அரசு பேருந்து நிலையத்தில் வந்து புது பஸ் ஒன்றும் வரே இல்லை. நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் முதலாவதாக வந்து இந்த ப்ரைவேட் பஸ் ஒன்று வந்து இதில் நிற்கிது பாருங்க. மட்டக்களப்பு கல்முனை என்று தான் போட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் இது வந்து உகந்தைக்கு தான் போகுது. நாங்கள் இந்த பஸ்ஸெலாம் போக போகிறோம். இப்போ பஸ் இப்போ ரெடியாக தான் நிற்கிது. முன்னுக்கு அவர் கேரன் போட்டார், பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கிறார். இப்போ இதில் போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. போகிற பாதையில் காட்டு பாதையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நாங்கள் இப்போ இதில் இருக்கிற அந்த ஆலயத்தில் கும்பிட்டுட்டு போகிறதுக்காண்டி இப்போ பஸ்ஸை நிப்பாட்டிட்டு நிற்கிறோம். இதில் அப்படின்னு பார்க்கல வேறு நிறைய பக்தர்கள் வந்து இதில் கும்பிட்டு வந்தீங்கன்னா கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த இடத்துல நின்றுட்டு அப்படி நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அதில் பார்க்க பாருங்க அந்த வனவிலங்கு சிறுத்தை வந்து இருக்குது, அவதானமாயிருங்கன்னு சொல்லி போட்டிருக்கணும். அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் அப்படி இந்த கல்லுகள் வந்து சொல்லி இந்த இடமே பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த உகந்த முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த இதில் எல்லாம் முன்னு பாருங்க தேங்காய் உடைச்சிருக்கோம். அதெல்லாம் இப்படி இருக்கு. இந்த உரபேக்கில் அள்ளி கொண்டு இருக்கணும். கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் சும்மா காலம் அள்ளுவு நடக்க வெயில் அப்படி போய் கொண்டிருக்கேன். இதில் பார்க்க இந்த சிவதொண்டர் அமைப்புன்னு சொல்லி இதில் பாருங்க தண்ணி வழங்கி கொண்டிருக்கேன். அங்கால பார்க்க இந்த டிராக்டர்ல அதனைத் தொடர்ந்து விஷ்ணுதாசன் குடும்பம் திருநாமப்பூருடைய இவ்விருந்தாளுடைய சக்கர வழக்குக்காக 100 கோடியை நன்கொடையாக வழங்கியுள்ளார். அப்படியே கோயிலில் பார்க்க நிறைய பக்தர்கள் கோயிலில் இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில்
எல்லா இடமும் பாருங்க கீழே அப்படி மண்ணாக தான் இருக்கு கோயிலுக்குள்ளே. இந்த வகைக்கு இங்கே வந்து பூசைகள் நடந்து இருக்கு அப்படி பார்க்காங்க. இல்லை பாருங்க இந்த யாத்திரையாக்கள் நிற்கிறோம் அப்படின்னு பார்க்க உள்ள பூசைகள் நடைபெற்று இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் இந்த முருகன் இருக்கிற மூலஸ்தானத்தை இப்படி பார்த்து கொண்டு ஊட்டி இருக்கிறேன் காட்டிக்கொண்டு போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கும்பிட்டு தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கோவிலுக்கு ஒரு பக்கம் சைட்டில் நின்று நடந்து போயிட்டு வந்துருக்கோம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்கள் வந்து அங்கே எவ்வளோ கற்பூரம் வச்சுக்கிட்டு அப்படி எங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்களை வைக்கிறக்க அந்த பஸ் எல்லாம் நிற்குது. அப்படி இதால் வந்து இந்த யாத்திரை போகிற ஆக்கள் எல்லாம் இதால் போகக்கூடிய மாதிரி எப்படியெல்லாம் இருக்குது. அதாவது இந்த கோவிலோட கோபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியும் அப்படியே நீங்கள் வந்து முருகன் இருக்கிற மாதிரியும் அப்படியே இருக்குது பார்க்கும்போது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் வேண்டுதலுக்கான கட்டியிருக்கிற அந்த நாணயங்களை வச்சு கட்டுவார்கள் அப்படின்ட்டுருக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஆலயத்தை எல்லாம் வழிபட்டுட்டு அப்படியே நாங்கள் இந்த முருகன் வந்து இறங்கின இடம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருகன் வந்து இறங்கின அந்த தங்கத்திலான படகுகள்லாம் வந்து அந்த இப்போ கல்லாக மாறி இருக்குது அப்படின்னு பெரிய பாறையாக மாறி இருக்குன்னு சொல்லிக்கணும். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் எப்படி நேர இந்த வழியை தான் போகணுமாம். அப்படி போகணும் நான் தொடர்ந்து. இதில் பார்க்க பாருங்க இந்த ஆக்கள் நான் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கேன். மேலும் வந்து அந்த யாத்திரைக்கு போகிற ஆக்கள்லாம் அப்படி இறக்கி நம்ம பார்க்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டு நாங்கள் இடம் அந்த பாறையாக மாறின இடம் பார்க்கல நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். கிட்ட போய் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க அங்கே பக்தர்கள் எல்லாம் நின்று நீராடி கொண்டிருக்கணும் அந்த கடற்கரை அருகில். அப்படி நான் போய் பார்க்க போகிறேன். வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம். தொலைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்க பக்தர்கள் நீந்தி கொண்டிருக்கணும். அந்த பாறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடல் எல்லாம் வந்து சும்மா நெருப்புத்தனமாக மோதி கொண்டிருக்குது. இதில் வகையை முன்னுக்கு அந்த இலைகள் இருக்குது. இதில் வேறுங்க இப்படி இலை வருதுன்னு எப்படி இலை இருக்குன்னு வேறுங்க இந்த கடலில்.
இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு கால் மட்டும் தண்ணி அடிச்சிட்டு பாத்தீங்களா அலை எப்படி அடிக்குதுண்டு இங்க மட்டும் வருது பாத்தீங்களா சரியான கொந்தளிப்பா இருக்கு கடை இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமே சரி வாங்க இந்த பாறையை பார்ப்போம் இந்த பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேர் ஒன்று இருக்குது டன ஓரு கலான்னு சொல்லினா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகனும் வள்ளியும் வந்து ரங்கினா பிறகு உடனே கல்லாக மாறிட்டு தான் அவைக்கு அவங்க தூரத்தில் அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலை வந்து அப்படி அடித்து இந்த தண்ணி எல்லாம் பாருங்க மேலால் வருது இதில் ஒரு பெரிய எப்படி பார்க்க சரியான கொந்தளிப்பாக இருக்குது இந்த கடல் பார்க்க அங்கெல்லாம் பாருங்க தண்ணி எல்லாம் இப்படி அடிக்குதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த பச்சையாக தெரிகிறது அந்த மரங்களுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முருகன் வந்து ஆறுதலுக்காக கொஞ்சம் இடம் இருந்தேன்னு சொல்லி அந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாறையை வந்து பார்த்துட்டு அடுத்த நாங்கள் வந்து பார்ப்போம் அந்த இடத்தையும் பாருங்க இந்த முன்னுக்கு இருக்கிற பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதுது பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னே இதுலேயும் ஒரு பாறை ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாறையில் இப்போ 12:36 நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் பாருங்க இந்த நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் கோயிலடியில் நிற்க சரியா கால் சுடுவேன்னு சொல்லி இந்த பாறையில் நிற்க பார்த்தீங்கன்னா கால் வந்து சுடவே இல்லை இன்னும் அற்புதம்னு தெரியல உண்மையாகவே இஞ்சி பாருங்க எவ்வளோ எப்படி வச்சுக்கிறேன் கால் அப்படியே வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா காலில் வந்து சூடே இல்லை அப்படி இருக்குது இந்த பாறையில் கிண நேரம் நடந்துக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்குது பார்ப்போம் அந்த முருகன் கப்பல் வந்து கல்லாகின பாறையை வந்து கல்லை வந்து பார்க்க போகிறோம் இதில் நான் சிம்பிளாக நடந்து போகிறேன் அவ்வளாண்டு சுடையில் இந்த மத்தியானம் 12 மணிக்கு மண்ணில் சுடுற மாதிரி இந்த கல்லில் சுடையில் பார்ப்போம் அங்கே போய் பார்ப்போம் இருக்கா அலை எப்படி அடிச்சது பார்த்தீங்களா இப்போ என்னோட முன்னுக்கு வந்த கரண் வந்து அப்படி அதில் ஏறிட்டார் அடுத்த வந்து நான் ஏற போகிறேன் தண்ணி எல்லாம் சும்மா சரியான சீட்டமாக தான் இருக்குது கடல் அப்படியே ஏற போகிறேன் பார்ப்போம் இந்த பாறை எப்படி இருக்குன்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் வந்து ரங்கின படகு கல்லான தங்க படகு வந்து கல்லானது அப்படின்ட்டு வரலாறு இதில் பார்க்க இதில் வந்து இடைக்குள்ள பாருங்க இடைக்குள்ளால் இப்படி தண்ணி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு இதுக்குள்ளால் வந்து அந்த பாறை அந்த வெடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க இதில் வந்து அப்படி பிளந்து இருக்கிற மாதிரி பாறை இதாலையெல்லாம் அந்த தண்ணி ஓடுது பாருங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த பாறை வந்து உண்மையாக சுடவே இல்லை சுடன்னு ஒரு லைட்டான சூடு தான் இருக்கு மற்றும்படி வேறொரு சூடுமே இல்லை இந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஏற்றப்பட்டிருக்காது உண்மையாக சொல்கிறேன் இந்த பாறை வந்து சுடவே இல்லை இது ஒரு அற்புதம் இந்த கோயில் மர்மம் அற்புதம் அப்படி பாருங்க எப்படி இந்த பாறை அப்படியே நேர இதில் ஒரு அப்படியே பிளந்து இருக்கு பெருசா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு இடைவெளி உண்டு பாறை இந்த உச்சியில் நிற்கிறேன் உண்மையாக கால் சூடையில பாருங்க இங்கே இதில் வந்து அந்த
இதில் வந்து இப்படி ஒரு பிளந்திருக்கு பாருங்க. இதில் வந்து உங்க பாருங்க, இப்போ கரண்ட்டுக்கு தண்ணி அடிக்க போகுது. அட்டிக்க முடியாது நினைக்கிறேன், அட்டிக்குது இல்லை ஆளுக்கு. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க மக்கள் அந்த வேண்டுதலை சுட்டி வந்து இதில் வச்சு எரிச்சிருக்கீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க அதை சுட்டி வச்சு கொளுத்திருக்கணும். சரி, இப்போ நாங்கள் அடுத்ததாக இருக்கிற அந்த பெரிய பாறைக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால ஒரு பாதை ஒன்று போகுது, வாங்க போய் பார்ப்போம். 2 பக்கம் அப்படி இதுக்குள்ளால எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்கு பாருங்க. பார்க்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு இடைவெளி ஒன்று இருக்கு. பார்க்க விளாங்க. இதுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் தண்ணி எல்லாம் இங்கே வருது பாருங்க. இந்த கல் வந்து சுடாததுக்கு இதுக்குள்ள எல்லாம் சுடாது. ஏன்டா வேடையில தண்ணி வராது. இப்போ வந்துட்டு தண்ணி திருப்பி தண்ணி போகுது. அங்கே மட்டும் போகலான்னு திருப்பியும் தண்ணி வருது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் இதுக்கால போய் கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு அலை கொண்டு வருது. ஐயோ 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 ஐயோ, பெரிய தண்ணி ஒன்று அப்படி வந்துட்டு. கண்டை அங்கே மட்டும் போய் பார்க்க அவர்லேன்னு பார்த்தா இதுல எல்லாம் பார்த்தீங்களோ அப்படியே தண்ணி வலியுது. ஐயோ, நான் போகிறேன் திருப்பி. இந்த 2வது பாறையில் இப்போ நிற்கிறோம். இந்த 2வது பாறையில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, அப்படி பார்த்தீங்களா அப்படி அலையை அடிக்குதுன்னு. அதெல்லாம் வந்து சரியான சீட்டமாக தான் இருக்குது. இதில் எப்படி எல்லாம் இந்த பாறையில் கல் வளர்ந்துட்டு இப்படி இதெல்லாம் வளர்ந்துட்டு இந்த பாருங்க. இதில் நான் சொன்ன மாதிரி சங்குகள் எல்லாம் இருக்குது. சரியான கூர் வரைக்கும் பார்த்து நடக்கணும். பாருங்க, சிப்பி வேறி விட்டா இது பார்த்தீங்களா, இது உடையுது. ஆனால் சிப்பி போல இருக்கு. கடல் சிப்பி. அப்படி இந்த பாறை மாதிரி அந்த முருகன் வந்து ஆறுதல் எடுத்த இடம் வந்து அங்கே இருக்கு பாருங்க, அங்கே தெரியுது. அதே மாதிரி போய் பார்ப்போம். இருக்க முன் மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாசிகள் வளர்ந்து சரியா வழுக்கக்கூடிய தன்மையில் அப்படி என்று இருக்கு. சரியான டேஞ்சரான இடம். கொஞ்சம் வழுக்கி விழுந்தால் கொஞ்சம் சிக்கல் தான். இதில் பார்க்க அந்த சிப்பியல் எல்லாம் இருக்கு பாருங்க. சரியான வழுக்கிற தன்மையாக இருக்கு. இதில் எல்லாம் பாருங்க, இதில் அந்த கும்பலாக அந்த சிப்பி வந்து இருக்கு பாருங்க. எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. நான் இந்த நுனியில் நிற்கிறோம், பார்த்தாலே தெரியும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அங்கால அந்த இறக்கம், கடல் இறக்கம் கிட்டத்தான் இருக்குது. இதில் பார்க்க அந்த சிப்பியல் எல்லாம் நிறைய இருக்குது பார்க்க. சரி வாங்க, நாங்கள் இந்த ஆறையால் இறங்கி எவ்வளோ பளிச்சன் இருக்கு பாருங்க இதில் எல்லாம். சரி, நல்ல நினைஞ்சிடன் போலக்கு பறையாமல் போவோம். கிணறு நின்று அப்படி அடித்து கொண்டு போகணும், அதுக்குள்ளே கொண்டு விழுத்தி போடும். நாங்கள் போய் அங்கே அந்த முருகன் ஆறுதல் எடுத்த இடத்த போய் பார்ப்போமாங்க. அதில் நின்றுண்டா சரி. இப்போ
எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வந்திருப்பேன். அதாவது அந்த முருகன் வந்து இருந்த இடத்துல சிறு கோயில் மாதிரி வழிபாடு செஞ்சோம் நினைக்கிறேன். பார்க்க சுற்றி பெரிய பெரிய பாறைகள் பாருங்க. அப்படியே நாங்கள் இந்த பாறை மலையில் ஏற போகிறோம். இந்த நாவல் மரங்கள் மாதிரி இருக்குது இதில் பார்க்க. இதெல்லாம் நாவல் மரங்கள் மாதிரி கிடக்கு. ஒரு நாவல் மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிற மரம் அப்படியே இந்த பாறைக்கு கீழே அப்படி இதில் வளர்ந்துருக்கு. அப்படி அங்கெல்லாம் இந்த மணலுக்கு மேலே இந்த வளர்ந்துருக்கு பாருங்க. வேர்கள் எல்லாம் கீழே அப்படி பெரிய பெரிய வேர்களாக இருக்குது. இந்த பாறையெல்லாம் இப்போ ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வழி இருக்குது, இதால் தான் இப்படி ஏற போகிறோம். இப்போ இந்த கல்லுக்கு மேலே ஏறிட்டோம், போய் கொண்டிருக்கிறோம். அப்புறம் வந்து இந்த பாறையும் அவளாண்டு சுடே இல்லை, சுடுது லைட்டாக சுடுது. ஆனால் அந்த பாறை வந்து அவளாண்டு சூடே இல்லை. கிட்ட வந்துட்டோம் நாங்கள். முருகன் வந்து அந்த இருந்த இடத்தை பார்ப்போமாங்க. பார்க்க அங்கங்கே எல்லாம் பெரிய பெரிய மலைகள் அப்படி ஒரு காட்சி அளிக்குது பாருங்க. அங்கெல்லாம் பார்க்க பாருங்க மலைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முருகன் வந்து இருந்த இடம்னு சொல்லி கருதப்படுது. அப்படின்னு பார்க்க அந்த பக்தர்கள் வந்து அந்த வேல்ல எல்லாம் சூளங்கள்ல எல்லாம் பாருங்க அந்த நேத்திக்கு வந்து அந்த காசுகள் கட்டி வச்சுக்கணும். இதில் வந்து அந்த கல்லை வந்து அணைச்சி அந்த நூறாமல் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரங்கள் எல்லாம் இதில் எழுதி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து ஒரு முருகண்ட உள்ளே வந்து ஒரு படம் வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவல் எல்லாம் கொண்டு வச்சுக்கணும். பாருங்க எவ்வளோ பெரிய முருகண்ட வேலண்டு. இதுலேயும் வந்து அந்த அவல் படைச்சிருக்கணும் பாருங்க. சொன்ன முன்னுக்கு இதில் ஒரு வேல் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே நான் இது உங்களுக்கு எல்லாம் அப்படி காட்டி கொண்டேன்னா அப்படியே சுற்றி இதெல்லாம் பார்க்கல. அதில் வந்து அந்த மதம் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு ஏரின்னு நினைக்கிறேன். இது அப்படி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு இதில் பார்க்க. இவரெல்லாம் அந்த கல் திருட வந்தான். அதில் பார்க்க ஒரு மதம் ஒன்று தெரியுது பாருங்க. குளமோ ஏரியோ என்னென்று வடிவா தெரியல. ஆனால் உண்மையிலேயே இந்த பாறை வந்து சரியாக சுடுவது. இதில் நிற்கிற பாறை வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிராம மலைக்கு ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் அதில் போய் கொண்டிருக்கேன் பேரங்களில்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கணும் நம்ம போய் கொண்டிருக்கணும் மேலைக்கு. இப்போ வந்து பெரிய யாத்திரை வந்து போக போனோம். பார்க்கல தயாராகி கொண்டிருக்கணும். இது வந்து அந்த 2 மணிக்கு போகிற பெரிய யாத்திரைன்னு சொல்லி நம்ம அப்படி